தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு சாதிச்ச நிறைய செலிபிரிட்டிஸ் கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல நான் இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நான் பிளானே பண்ணதில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க இந்த அளவுக்கு சாதிக்கிறதுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சர்டைன் ஸ்டேஜ்ல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை தான் காரணமா இருந்திருக்கும். தன்னுடைய ஸ்கூல் ஃபுட்பால் டீமுக்கு கோல் கீப்பரா இருந்தவரை அதே ஸ்கூலுடைய கிரிக்கெட் டீம் கோச் விக்கெட் கீப்பரா மாற அறிவுறுத்த அண்ட் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி அப்படிங்கறத சொல்லி ஆகணும். விக்கெட் கீப்பிங் மேலேயும் பேட்டிங் மேலேயும் மிகப்பெரிய காதலை கொண்ட இவர் இந்தியாவை மிகப்பெரிய ஸ்டேஜஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணி பல வெற்றிகளை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற தீரா தாகத்தையும் கொண்டிருந்தாரு. இப்படி தன்னோட பேஷனோடையும் ஹங்கரோடையும் இந்தியன் டீமுக்கு T20 வேர்ல்டு கப், ODI வேர்ல்டு கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ஏசியா கப் இப்படி பல வெற்றிகளை சம்பாதிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம தன்னை லிட்டரலி ஒரு ஃபேமிலி மெம்பரா அடாப்ட் பண்ண CSK ஃபேன்ஸ்க்காக 5 IPL ட்ராஃபி அண்ட் 2 சாம்பியன்ஸ் லீக் T20 வென்று கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு சாதிக்க என்னதான் இருக்கு அப்படிங்கிற கட்டத்திலையும் தன்னை நேசிக்கிற ஃபேன்ஸ்க்காகவும் CSK டீம் மேனேஜ்மெண்ட்காகவும் விளையாடிட்டு வர எங்களுடைய தல தோனிக்கு கோடான கோடி நன்றிகளையும் அண்ட் 43வது பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.